நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாரும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாம் இந்த வேலையில் நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்மளுடைய ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம், உயர்த்த போகிறோம். அவரை மகிமைப்படுத்தும் போது, உயர்த்தும் போது வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களும் அவங்க வாழ்க்கையில் செய்வார். ஆமென். பாத்திரர் நீரே, யூதாவின் ராஜசிங்கம்
ரபா. அவர் பாவமானது நம்மளை நீதி ஆக்குவதற்காக. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அந்த யூதாவின் ராஜ சிங்கத்தை உயர்த்துங்க. அவர் யூதாவின் ராஜ சிங்கம். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அவர் தொடக்கமும் முடிவுமானவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் தான் நம்ம இந்த வேளையில துதித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அவரை உயர்த்துவோமா? அப்பா நன்றி ராஜாதி ராஜாவே, உங்களை துதிக்கிறோம், உங்களை உயர்த்துறோம். ஓ ரிபபல ரியா ஷக ரபல தரபல பரபா. அப்பா நீங்க பாவமானது எங்களை நீதியாக மாற்றுவதற்காக, எங்களை பரிசுத்தமாக மாற்றுவதற்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. அவர் சாபமானது நம்மளை தலைமுறைக்கும் நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்காகத்தான் அவர் சாபமானார். ஓ ரபல ரபா. நன்றி நன்றி நன்றி. அவர் காயப்பட்டது நம்மை சுகமாய் வாழ வைப்பதற்கு. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். அவர் எல் ஷடாய். அவருடைய நாமம் எல் ஷடாய். அந்த எல் ஷடாய்ன்னு சொல்லுவோமா? எல்லாம் அவரை பார்த்து நீங்கள் எல் ஷடாய், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல் ஷடாயாக இருக்கீங்க. சர்வ வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஓ ரபல ரபா. அவர் போதுமானதுக்கும் அதிகமானவர். நமக்கு எது போதுமோ அதை விட அவர் அதிகமானவர். அவரை தான் இன்னைக்கு ஆராதிக்கிறோம். போதுமானவர்களும் அதிகமானவர். ஓ ரபலரதரி கல ரபா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, இது எனக்கு போதும் நினைக்கிறீங்கல்ல, இந்த அளவு எனக்கு சுகம் கிடைச்சா கூட போதும், இந்த அளவு எனக்கு ஆசீர்வாதம், கொஞ்சம் இந்த அளவு என் வாழ்க்கையில் இருந்தா போதும் நினைக்கிறீங்கல்ல, நீங்க போதும் நினைக்கிறத விட உங்க வாழ்க்கையில் அவர் அதிகமானவர். ஹல்லேலூயா. நீங்க என்ன போதும் நினைக்கிறீங்களோ அதை விட உங்க வாழ்க்கையில அதிகமாய் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம் ஆண்டவரே. அந்த 5 அப்பம் 2 மீனை கூட ஆண்டவர் அதை அந்த 5000 பேருக்கு போஷித்து கொடுக்கும்போது அது அவங்களுக்கு எது போதுமோ அதை மட்டும் அவர் கொடுக்கல, அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு திருப்தியாக கொடுத்து மீதம் எடுக்க வைத்தார். ஆமென். இந்த அன்னைக்கு இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் அதான் இப்போ ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து சொல்றது, போதுமானதற்கும் நான் அதிகமானவர். நீங்கள் இப்போ எதெல்லாம் உங்கள் மனசில் எனக்கு இது போதும், எங்கள் வாழ்க்கைக்கு இது போதும், எங்கள் பிள்ளைங்களுக்கு இது போதும், எங்களுக்கு இந்த அளவு ஒரு ப்ராப்பர்ட்டி போதும், எங்கள் ஃப்யூச்சருக்கு இது போதும், எங்கள் பிஸ்னஸ்க்கு இது போதும் நினைக்கிறீங்கல்ல, அதை விட அவர் அதிகமானவர். நீங்க போதும் நினைக்கிறத விட உங்க வாழ்க்கையில அதிகமான காரியங்களை செய்ய தான் அவர் வல்லவரா இருக்கிறார். உங்களை திருப்தியாகவும் செய்வார், மீதம் எடுக்க வைப்பார். அதுதான் நம்ம ஆண்டவர். ஏன்னா அவர் எல் ஷடாய், அவர் எல் ஷடாய், எல் ஷடாய். உங்களை உயர்த்துற ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க எதிர்காலத்துல, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நாங்க போதும் நினைக்கிறத விட நீங்க அதிகமா செய்ய வல்லவர் ஆண்டவரே. நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். ஓ ரபலதியா கரபரபரபா. நீங்க எல்ஷடா எல்ஷடான்னு அவரை உயர்த்தும் போது உங்க வாழ்க்கையில அவர் போதுமானதற்கும் அதிகமான காரியங்களை இன்ற வேளையில செய்கிறார். ஓ ரியால தரபா. நன்றி சொல்றோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய வல்லமை அவ்வளவு பெரியது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.
எல்லாம் அவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே உங்களை நேசிக்கிறோன்னு சொல்லுங்க. மனதார உங்களை எங்கள் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து உங்கள் மேலே நாங்கள் அன்பு வச்சுருக்கிறோன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறோன்னு நம்ம சொல்கிறத கேட்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். இந்த வேளையில் அவரை பார்த்து உங்களை நேசிக்கிறோன்னு சொல்லுங்கள். இருதயத்தின் ஆழத்துலேருந்து சொல்லுங்கள். தாயின் மேலாய் அவர் நம்மளை நேசிக்கிறவர். ஒரு தந்தையை போல நம்மளை தோளில் தூக்கி சுமக்கிறவர் அவர் அவருடைய நேசத்தை நமக்கு முழுவதுமாக காமிச்சிட்டார். அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருங்கிறத அவர் சிலுவையிலே நமக்கு காமிச்சிட்டார். அவருடைய நேசத்தை விட பெரிய அன்பு, பெரிய நேசம் எதுவுமே கிடையாது. அந்த அளவு அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம மேலே அன்பாக இருக்கிறாருன்றத அவர் நமக்கு காண்பித்துட்டார். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் நம்ம அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய நேசத்தை நமக்கு முழுவதுமாக காண்பித்துட்டார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக அவர் கொடுத்துட்டார். இந்த உலகத்தை அவர் எவ்வளோ நேசிக்கிறாரு, எவ்வளோவா அன்பு வைத்திருக்கிறாருங்கிறத அவர் காண்பித்துட்டார். இந்த நாளில் நம்ம அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த வேளையில் எல்லாரும் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம ரெடியாக இருக்கிறோமா? அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ரெடியாக இருக்கிறீங்களா? அவருடைய அழைப்பை நிறைவேற்ற ரெடியாக இருக்கிறீங்களா? அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை செய்வதற்கு, அதற்கு ஒபே பண்ணுவதற்கு இன்னைக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? யோசித்து பார்ப்போமா? அதுதான் அவர் மேலே நம்ம வைத்த அன்பு. அவருக்காக நம்ம எதையும் செய்வோன்னா, ஆண்டவரே உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுவோமா? நீங்கள் எங்கள் மேலே என்ன அழைப்பு, என்ன திட்டம், என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்களோ அதை செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேன்னு இந்த வேலையில் சொல்லுங்கள். சரண்டர் பண்ணுவோமா? அந்த அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் இந்த வேலையில் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் அர்ப்பணிப்போமா? இந்த ஆராதனையில் நீங்கள் எங்கே இருந்து ஆராதித்தாலும் சரி, அப்பா எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்களை உங்கள் சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்கள். உங்கள் சத்தம் கேட்பதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடைய ஒரே ஆவியாக இருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அவரோடு இசைந்து இருக்கிறாமா? இசைந்து இருக்கிறீர்களா? அவரோடு இசைந்து நம்ம ஒரு நாளும் வாழ்கிறோமா? அவரோடு இசைந்து இருக்கிறபோது தான் நம்ம அவரோடு ஒரே ஆவியாக இருக்க முடியும். அதுதான் ஆவியில் வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்பீங்களா? ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல. இனிமேல் ஆண்டவரே உங்களோடு இசைந்து உங்களோடு ஒரே ஆவியாய் வாழ்வதற்கு, உங்கள் சித்தம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுவோமா? பவுல் சொல்கிறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதுன்னு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும்போது, கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற பொழுது நம்மளுடைய சிந்தை அவர் சிந்தையாய் மாறிவிடும். நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணமாக மாறிடும். நம்ம யோசிக்கிறது கூட அவர் எப்படி யோசிக்கிறாரோ நம்ம அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு அர்ப்பணிங்க. நம்மளுடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணமாக மாறட்டும். நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள் எல்லாம் அவர் விரும்புகிறபடி மாறட்டும். ஏன்னா நம்ம அவருடைய சாயலில் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். யாருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமோ அவங்கள மாதிரி தான் இருப்போம். இப்போ ஒரு குழந்தை அம்மா மாதிரி அம்மா சாயலில் இருக்குது, அப்பா சாயலில் இருக்குன்னா அவங்க அப்பா செய்கிற மாதிரியே செய்து, அம்மா செய்கிற மாதிரியே செய்துன்னு சொல்கிறாங்களே, அது போல் நம்ம அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர் எப்படி பேசுவாரோ அப்படி தான் நம்ம பேசணும். அவர் எப்படி யோசிப்பாரோ, அவர் எப்படி என்ன செய்வாரோ அதுபடி செய்வதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையில் எல்லாரும் அர்ப்பணிப்போமா? ஆவியானவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரோடு இசைந்து ஒரே ஆவியாக இருப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை குடும்பமாக, எங்கள் பிள்ளைங்களை, எங்களை எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே உண்டாக இருக்கட்டும். இன்னும் அதிகமாக எல்லார் குடும்பங்கள்லையும் இதுவரை இல்லைனாலும் இனிமேல் உங்களோடு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ எல்லா குடும்பங்களையும் நீங்கள் ரெடி பண்ணுங்க ஆண்டவரே. அந்த எல்லா குடும்பங்கள் மீதும் அந்த அபிஷேகத்தை நாங்கள் கட்ட விழுக்கிறோம் ஆண்டவரே. இனி ஒரு வாழ்க்கை அவங்க அப்படி வாழட்டும் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹோலி ஸ்பிரிட் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். யோவான் 14வது அதிகாரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்ன ஆண்டவர், இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா உக்காந்து ஓன்னு கத்தலாம் போல இருக்கு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தா அப்படி தான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்ன பிரதர், இருதயம் கலங்காமல் இருக்கணுமா? எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா கலங்கிறதா, ஓன அழுதறலாம் போல இருக்கு அப்படின்னு நீங்களாம் சொல்கிறீங்களா? யாருக்கு இந்த வார்த்தை? நிச்சயம் இதில் கலந்து கொண்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, யார் யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் கலங்கி கொண்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பாருங்கள். அன்றைக்கி அந்த சீஷர்களை பார்த்து சொன்னார். என்னாச்சு தெரியுங்களா? சீஷர்களை பார்த்து சொன்னார், இன்னும் கொஞ்ச காலத்தில் 13வது அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னவொன்னே அவங்கெல்லாம் ரொம்ப சோகமாயிடுவாங்க. உடனே சொல்வார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இங்கே பாருங்க, அந்த சீஷர்கள்லாம் இருக்கிறாங்களே, இயேசுவோடு கூட நின்று இயேசுவை எதிர்த்தவர்களை இவர்கள் எதிர்த்தவர்கள். அன்றைக்கு இருந்த ராஜாக்களை எதிர்த்தவர்கள், பிரதான ஆசாரியர்களை எதிர்த்தவர்கள். இவர் ஆண்டவர் கூட இருக்கிறாருன்ற தைரியத்தில் எல்லாவற்றையும் விட்டு அவங்க வந்தவங்க. பேதுரு சொல்வார் பார்த்தீங்களா, ஏசப்பா உங்களுக்காக எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாரும் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பாட்ட வராங்க. ஏசப்பா என்னம்மா சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் போயிடுவேன் அப்படின்றாரு. எப்படி இருக்கும் பாருங்க. என்ன ஏசப்பா, உங்களை நம்பி தானே ஏசப்பா வந்தோம், என் படகை விட்டேன், என் குடும்பத்தை விட்டு வந்தோம், 3.5 வருஷம் என் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு வந்தோம், சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்கள் தொழிலை விட்டுட்டு வந்தோம், எங்களுடைய சொத்துக்களை விட்டுட்டு வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் வந்தோன்னா ஏசப்பா இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு, அவர் நடத்துவார். தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் இவரை ஃபாலோ பண்ணி வந்தா, கடைசியை பார்த்தா இவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை விட்டு நான் போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவங்களுடைய இருதயம் கலங்கி இருந்தது. பிரியமானவர்களே, நான் சொல்லட்டுமா, நிறைய பேர் சொல்றீங்க, ஏசப்பா நம்பி வந்தங்க பிரதர், அவரை நம்பி தான் வந்தேன், என் கடவுளை நம்பி வந்தேன் பிரதர். இப்போ பார்த்தா இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அந்த கடவுள் என்ன கைவிட்ட மாதிரி இருக்கு. எங்க நான் ஃபேஸ் பண்ற பிரச்சனையில் ஏசப்பா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அவர் கொஞ்சம் அமைதலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை என்னை சொல்ல சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ராஷாத்தரா, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. அந்த 18வது வசனம் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்படின்னா என்ன தெரியுங்களா? அந்த திக்கற்றன்னு சுத்த தமிழ்ல போட்டாங்க. என்ன தெரியுமா உண்மையான மீனிங்? என்ன தெரியுமா? நான் உங்களை அனாதைகளாக விடேன். அல்லேலூயா. என்ன நம்பி வந்தில, உன்னை அனாதையா விட்டுட மாட்டேன்றாரு. ஐயா, திக்கு தெரியலையா? ஏசப்பாவை நம்பி வந்துட்டேன். இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கர்த்தரை நம்பி வந்துட்டேன், பாதி வழி வந்துட்டேன், இப்போ என்னன்னே புரியல. ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களை சுற்றி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனையில் உன்னை நான் அனாதையா விட்டுட மாட்டேன். இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அனாதையா விட மாட்டேன், அனாதையா விட மாட்டேன். என்ன நம்பி தானே வந்தீங்க, என்ன நம்பி தானே காலை வச்சீங்க, என்ன நம்பி தானே கடல் மேல காலை வச்சீங்க, விட மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்றாரு, நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன். யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது,
இப்படியாக. அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. ஐ வில் நாட் லீவ் யூ ஆஸ் ஆர்ஃபன்ஸ். உங்களை நான் அனாதையாக விட்டுட மாட்டேன். நான் சொல்லட்டுங்களா, ஆண்டவரை நம்பி வந்தீங்களே, நீங்கள் அனாதை மாதிரி இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ராஜாக்கள் மாதிரி, ராஜாத்திகள் மாதிரி உங்களை ஆண்டவர் வாழ வைப்பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை இதுதான். சொன்ன வார்த்தை இதுதான். அவர் உங்களை திக்கற்றனா என்ன செய்யறதுனே தெரியல பிரதர், என்ன பண்றதுனே தெரியல பிரதர், நான் என்ன பேசுறதுனே தெரியல, இப்ப என்ன செய்யறது பிரதர் அப்படின்ற சூழ்நிலை தானே நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்களாம் ஒரு அந்த தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். நான் இங்கே பார்க்க முடியாது. ஒருவேளை அந்த சூழ்நிலை பிரதர் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு தான் பேசுகிறாரு பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு தம்ஸ் அப் போடுங்க. திக்கற்றவர்களா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் லைஃப்பில் எல்லா ஏரியாவில் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு பகுதியில் எதுவோ ஆண்டவரே கைவிட்ட மாதிரி சில பேர் இதில் அட்டன் பண்ணியிருக்கிறவங்க லைஃப் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், நான் உங்களை அனாதை மாதிரி விட்டுற மாட்டேன். யோவான் 1:12 நம்ம தியானிச்சோம். கடந்த சில வாரங்களாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஏங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தாய் தகப்பன் இருக்காங்க தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தைங்களை அனாதையாக விட்டுட்டு ஓடி போன கதை தெரியும். குழந்தை பிறந்த உடனே தூக்கி குப்பையில் போட்ட கதை தெரியும். இல்லை இந்த குழந்தை ஏதாவது குருடா பிறந்துருச்சு, செவிடா பிறந்துருச்சு, ஊனமா பிறந்துருச்சுன்னா அதையும் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்த கதைகள் தெரியும். மனிதர்கள் செய்வாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றார், உங்களுக்கு நான் உங்களை திக்கற்றவர்களாக விட. அப்ப என்ன செய்ய போறீங்க? அப்போ என்ன ஆண்டவரை செய்ய போறீங்க? திக்கற்ற விடனா எனக்கு இந்த நேரத்தில் நான் ஸ்டார்டிங்கில் ஆராதிக்க போது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தார். என்னன்னா, இங்கே பாருங்க, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இப்ப என்ன செய்ய போறா தெரியுமா? நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ப்ராப்ளம்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் செய்ய போறாரு. இப்ப நீங்க ஒரு ஃபேஸ் பண்ற அந்த ப்ராப்ளம், பிரச்சனை இருக்குல்ல, அதுல எத்தனையோ பேரை கூப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அது எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் லைஃப்பில் நல்ல காலம் இருந்துச்சுன்னா 4 பேர் இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி 4 பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கடவுள் எப்படி தெரியுமா? உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும், உங்கள் லைஃப்பில் அது எந்த காலமாக இருந்தாலும், நீ என்னை கூப்பிடு, நான் வருவேன். நான் வந்து என்னப்பா செய்வீங்க? அந்த ஆபத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளில் நான் சொல்கிறேன், தேவனுடைய தீர்க்கதரிசியாக சொல்கிறேன், அவர் வருகிறார். உங்களுடைய எல்லா ஆபத்துக்களிலிருந்து உங்களை அவர் விடுவித்து கொண்டிருக்கிறார். ராஷாத்தரா. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் உங்களை விடுவித்து கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சனை உங்களை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சுல, உங்களை பிடிச்சிக்கிட்டதுலேருந்து உங்களை ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகுது, ஒரு ஃப்ரீ ஆவீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, சங்கீதம் 97:5, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல் உருகிற்று. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் வரும்போது, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய மகிமையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மெழுகு போல உருகும். நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒன்று தெரியும்ல, இப்போ
ரோடு பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும். ரோடு பள்ளமாக இருக்கும். அதில் சிஎம் நாளைக்கு வராருன்னு நினச்சிக்கோங்க, என்ன செய்வாங்க? உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு எப்படி ஆகிடும்? பள்ளத்தெல்லாம் நிரப்பி புது ரோடு போட்டுருவாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் சில பகுதிகள் பள்ளமாக இருக்குது பாருங்க. என்ன பிரச்சனைனா, அந்த பரலோக சிஎம் இன்னும் அந்த பாதையில் வரலை பாருங்க. அதான் ரீசன். ஆண்டவர் இன்னும் நம்ம வாழ்க்கையில் இன்னும் டீப்பாக நம்ம ஆண்டவர் அலோ பண்ணலை. அதான் பிரச்சனை. அவர் வந்திருந்தாருன்னா சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும். அந்த தெய்வம் வந்தார் நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறீங்களோ, துதிக்கிறீங்களோ, பாடுறீங்களோ, அவருடைய வேதத்தை எந்த அளவுக்கு தியானிக்கிறீங்களோ, அவருடைய பிரசன்னத்தில் எந்த அளவுக்கு நிரம்புறீங்களோ, அந்த பிரசனம் வரும்போது கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல் உருகிற்று. சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. நான் சொல்ல முடியுங்க, என் ஸ்பைனல் கார்டு முதுகுக்கு பின்னாடி ஒரு கட்டி இருந்தது. அதே மாதிரி என்னுடைய இந்த கையில் இங்கே ஒரு கட்டி இருந்தது. நான் ஆண்டுடைய சமூகத்தை தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். தேவ பிரசன்னத்தில் நிரம்பிக்கிட்டு இருந்தேன். வேற எதுவும் செய்யலை. எனக்கே கொஞ்சம் என்னடா ஸ்பைனல் கார்டு கிட்ட இருக்கு பாருங்க, முதுகு தண்டு அந்த வடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முதுகு தண்டு எலும்பு கரெக்டாக அது மேலே இருந்தது. ஆனால் அது இப்போ தேவனுடைய பிரசன்னத்தினால உருகி போனது. அல்லேலூயா. அது மறைந்து போனது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்புங்கள். அவருடைய வல்லமையில நிரம்புங்க. அவரை என்ஜாய் பண்ணுங்க. அவர் பிரசன்னத்துல நிரம்ப அவர் சமூகத்துல நீங்க அமர்ந்து அவரை என்ஜாய் பண்ண தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும் போது உங்க சரீரத்தில் இருக்கிற அப்நார்மல் எல்லாம் நார்மல் ஆகும். சுகர் ஹையா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்களா? தேவ பிரசன்னத்தில் நிரம்புங்க. அந்த பிரசன்னம் தேவையில்லாதவைகளை கரைக்கும். உங்க சரீரத்தில் இருக்கிற தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸை அது கரைக்கும். கொழுப்பை கரைக்கும், கொலஸ்ட்ராலை கரைக்கும், சுகரை குறைக்கும். நான் சொல்கிறேன், தீர்க்கதரிசி இதை நம்புனீங்கன்னா என்ன பிரதர் தேவ பிரசனம் இதெல்லாம் செய்யுமா அப்படின்னா, தேவ பிரசனம் குஷ்டரோகியே அழுவின மாமிசம் சாதாரண ஸ்கின் இல்லைங்க, அழுகி போன சரீரத்தை ஒரு நொடியில தேவனுடைய வல்லமை ஒரு புதிய சரீரமாக மாற்றியது என்றால், ஒரு செத்து போன சரீரத்தை ஒரு நொடியில உயிரோடு எழுப்பியது என்றால், இன்றைக்கு நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், அவைகள் ஏமாத்திரம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சாத்தா என்னமா செய்யறான்? நம்மளை பயம்புறுத்த தான் பார்க்குறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை பயப்பட பிறந்தவர்கள் அல்ல, தேவனோடு சந்தோஷமாயிருக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. பயந்து வாழ்றேன் பிரதர்னு யாராவது சொல்றீங்களா? ஆண்டவரோடு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருங்க. அவரோடு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவர் பிரசன்னத்தில் நல்லா நிரம்ப ஆரம்பிச்சிருங்க. வாழ்க்கை மாறுவதை பார்ப்பீங்க. அவர் பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகுதுன்னா அப்போ நம்ம பிரச்சனைலாம் எப்படி உருகும்? இப்போ நிறையா பேர் நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நிறையா பேருடைய பிரச்சனைகள் அவைகள் மெழுகு போல உருகி கொண்டு இருக்கிறது. அப்படியே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட ஒன்று சொல்கிறாருன்னா அதை நீங்கள் சொல்லும் போதே அது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் என்ன பண பிரச்சனையா, சுக பிரச்சனையா, சமாதான பிரச்சனையா, வேலையில் பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகளும் அது மெழுகு போல உருகுகிறது. அல்லேலூயா. அந்த அடிக்கடி நான் சொல்ற ஒன்னே ஒண்ணுதாங்க, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுதான் நம்மை உயர்த்தும். அவங்களுடைய பிரேயர் என்ன உயர்த்துமா?
இல்லை என்னுடைய பரிசுத்தம் என்னை உயர்த்துமா, இல்லை என்னுடைய பணம், இல்லை என் படிப்பு உயர்த்தாது. உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு உங்களை உயர்த்தும். அவரோடு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா ரிலேஷன்ஷிப். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனோடு இருக்கிற உறவை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய மனுஷனோடு இருக்கிற உறவை காட்டிலும் அந்த உறவு உங்களை உயர்த்துவது அதிகம். அவரோடு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் கண்ணீர் விடுறீங்க, அழுகிறீங்க. ஒன்னே ஒன்று, ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்கள் இருதயத்தில் அண்ணாலம்மா கொட்டின மாதிரி எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிருங்க. வேற எங்கேயும் கொட்டாதீங்க, ஆண்டு சமூகத்தில் கொட்டுங்க. ஆண்டுடைய சமாதானம், அந்த பிரசன்னம் வரும். இப்போ ஆண்டவர் உங்களை பார்க்குறாருன்னா நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, அவர் அன்பு செலுத்துறீங்க. உங்களை ஆண்டவர் பார்க்குறாரு. பார்க்கும் போது உங்கள் பிரச்சனையெல்லாம் பார்க்காம, உங்கள் தேவைகளை எல்லாம் பார்க்காம, உங்களுக்குரியவைகளை எல்லாம் பார்க்காம, சும்மா உங்களை மட்டும் பார்த்துட்டு உங்களை மட்டும் பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவாரா? யாரோ உங்கள் ஃப்ரெண்டு வராங்க வெளிநாட்டில் இருந்து, நீங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறீங்க, ரொம்ப தேவையில் இருக்கிறீங்க. அவங்க நல்ல ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க. அவங்க உங்களை பார்க்குறாங்க, இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களோ ஃப்ரெண்டோ யார் வேணா பார்த்துட்டு சும்மா உங்கள்கிட்ட பேசிட்டு, நீங்கள் எல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் தேவைகள் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு சும்மா பேசிட்டு அவங்க போயிடுவாங்களா? போக மாட்டாங்கல்ல. ஏதோ அவங்களால முடிஞ்சதை செய்வாங்கள்ல. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது, நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது அவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் உங்கள் முகத்தை பார்க்கிறார், உங்கள் 2 கண்களை பார்க்கிறார், உங்கள் தேவைகளையும் பார்க்கிறார், உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும் பார்க்கிறார், உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளையும் அவர் பார்க்கிறார். அவர் பார்த்துட்டு சும்மா போயிடுவாராங்க. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு வேணும், இந்த வெளிப்பாடு வேணும். பார்த்துட்டு உங்களை நோயோடு விட்டுட்டு போகிற தெய்வம் இல்லை, அந்த தேவையோடு விட்டுட்டு போகிற தெய்வம் இல்லை. ஏதோ மாசத்துல 30 நாளில் ஒரு நாள் ஜெபம் பண்ணுறோம் பிரதர், ஒரு நாள் வேதம் வாசிக்கிறோம் பிரதர், அப்படி இல்லை. தினைக்கும் காலையில் ஜெபம் பண்ணுறோம், அப்படி இல்லை. 24 hours தேவ பிரசன்னத்தில் நிரம்புற வாழ்க்கைக்குள்ள வந்துருங்க. 24 மணி நேரமும் தேவனை ஆராதிக்கிற, தேவனை என்ஜாய் பண்ற லைஃப்குள்ள வந்துருங்க. சாத்தானுக்கும் மாம்சத்துக்கும் உங்க நேரத்தை வித்து போட்டுறாதீங்க. உங்க நேரத்தை ஏசப்பாட்டை வித்து போடுங்க. உங்க ஏசப்பாட்டை அந்த நேரத்தை விதைச்சி பாருங்க. அந்த நேரம் வேற மாதிரி முளைக்கும். ஆண்டோடைய சமூகத்தில் உங்க எனர்ஜியை கொட்டி பாருங்க. ஆண்டோடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை கொட்டி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. அவர் சொல்லுவாரு, உங்கள் இருதயம் கலங்க வேணாம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட. ஏன் ஆண்டவரே எங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டீங்களா? நீங்கள் என்ன ஆண்டவரே செய்வீங்கன்னா, நான் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் அதுக்கு கீழ் வசனங்களில் சொல்லுவார், தேற்றரவாளன் அவர் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. இங்கே தான் மெயினாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அவர் என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா, நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வார், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராம். எல்லா சத்தியத்திற்குள்ளும். சத்தியத்திற்குள்ள நடத்துறதுனா என்னங்க? இப்போ நான் சொல்கிறேன், ஒருத்தர் வராருங்க, அவர் உங்களை
ஒரு ஹோட்டலுக்குள்ள நடத்தி கொண்டு போவார், ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவார்னு சொல்கிறேன். எதுக்கு ஹோட்டலுக்கு போவீங்க? ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட தானே, அந்த ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண. இல்லை ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு ஒரு தீம் பார்க் போகிறாரு, தீம் பார்க்கில் போயிட்டு சும்மா தீம் பார்க்கெல்லாம் பார்த்துட்டு வாங்கப்பா, தீம் பார்க்கெல்லாம் எதுவும் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை, போய் தீம் பார்க்கில் எல்லா ரைடும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு சும்மா ஹோட்டலை பார்த்துக்கோப்பா, சத்தியத்தை பார்த்துக்கோங்க, ஆனால் சத்தியத்தில் இருக்கிற ஆசீர்வாதம்லாம் கிடையாது. ஹோட்டலை பார்த்துக்கோங்க, ஹோட்டலில் இருக்கிற சாப்பாடெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை பிரியமானவர்களே, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எப்படி தெரியுங்களா? அவர் சகல சத்தியத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ள உங்களை நடத்துவார். பிரியமான கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், எல்லா வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற காலம் இது. ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவருக்கு. நான் போன வாரமே சொன்னேன், பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவர் உங்களை நடத்துவதற்கு விட்டு கொடுங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு முழுசா விட்டு கொடுத்தாரு. அவர் வசனம் சொல்றது, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்னா, பரிசுத்தம் என்றது ஒரு சத்தியம், அந்த பரிசுத்தத்துக்குள்ள உங்களை நடத்துவார். செழிப்பு என்பது ஒரு சத்தியம், அந்த செழிப்பை என்ஜாய் பண்ண வைப்பார். போதிக்கிறது இல்லை, அதை என்ஜாய் பண்ண வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் அந்த லைஃபை என்ஜாய் பண்ண வைப்பார். எங்கேயாவது உங்களுக்கு விடுதலை வேணுமா, சுகம் வேணுமா, அதில் என்ஜாய் பண்ண வைப்பார். அதுக்குள்ள உங்களை நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. சங்கீதம் இருக்கு இல்லையா, 23 2வது வசனம் படிங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. புல்லுள்ள இடங்களுக்கு எதுக்கு கொண்டு போறாரு? அந்த ஆடுகள் புல்லை சாப்பிடுவதற்காக தானே. அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு எதுக்குங்க கொண்டு போறாரு? அந்த ஆடுகள் அந்த தண்ணீரை குடிப்பதற்காகத்தானே. பிரியமானவர்களே, சகல சத்தியத்திற்குள்ளும் எதற்காக அவர் நடத்துகிறார் என்றார், சகல சத்தியத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்து அதை அனுபவிக்க, அதை என்ஜாய் பண்ண பாருங்க. அதை என்ஜாய் பண்றதுக்கு, சகல சத்தியத்தின் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ஜாய் பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாம நம்ம பண்ணவே முடியாது பாருங்க. நிறைய சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க எல்லாருக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை உங்க லைஃப்ல விட்டு கொடுக்குறீங்களோ அவர் உங்களை எல்லா சத்தியத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ள அவர் உங்களை கொண்டு போறது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்ச்சல்ல கொண்டு போற மாதிரி கொண்டு போவாரு. அந்த மேய்ச்சல்ல போய் அந்த மேய்ச்சலை என்ஜாய் பண்ற மாதிரி நீங்க எல்லா சத்தியத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அல்லேலூயா. அது கீழே படிங்க. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். எங்க பிரதர், பிரச்சனை தான் தொடர்ற மாதிரி இருக்குது, வியாதி தான் தொடர்ந்து வர மாதிரி இருக்குது, போராட்டம் தான் தொடர்ந்து வர மாதிரி இருக்கா? ஒன்னே ஒன்று நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த ஆவியானவரோடு சேர்ந்துடுங்க. அந்த ஆவியானவரோடு சேர்ந்துருக்கிற வாழ்க்கைக்குள்ள வந்துடுங்க. அந்த ஆவியானவர் உங்களை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போயிடுவாரு. அந்த மேய்ப்பன் சங்கீதம் 23 நம்ம பார்த்த மாதிரி அந்த ஆடுகளை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போவாரு. நல்ல ஒரு மேய்ச்சலை காட்டுவாரு, நல்ல அதை திருப்தி ஆக்குவாரு, அது தாகத்துக்கு நல்ல ஒரு தண்ணி நிறைந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாரு. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, எல்லா சத்தியத்தின் எல்லாருக்குள்ள இருதயத்தில் ஒரு கேள்வி இருக்கு. எவ்வளவோ இந்த வேதத்துல வாக்குத்தத்தங்கள் இருக்கு, எவ்வளவோ ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கு, அதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில பலிக்கல? அதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது? இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு,
வாக்குத்தத்தங்கள்லாம் வாக்குத்தத்தங்கள் மாதிரியே தானே இருக்குது. எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்குறோம், ஆனால் வாழ்க்கை மாற மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்னே ஒன்று தான், ஜீசஸே சொல்லிட்டாரு, அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சீஷர்களுக்கு சத்தியத்தை போதித்தார் இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் அவர்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராக இருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்த சத்தியம், அறியாத சத்தியம், எல்லா சத்தியத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை அழைத்து கொண்டு போவது போல இந்த நாளில் சொல்கிறவங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறார். உங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு ஆவியானவரோடு சேர்ந்துருங்க. பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து அவர் உங்களை நடத்துகிறபடி நீங்கள் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், இந்த வேதம் சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்குள்ளே நீங்கள் போவீங்க. செழிப்பின் ஆசீர்வாதத்துக்குள்ளே போவீங்க, சுகத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ளே போவீங்க, பாதுகாப்பின் ஆசீர்வாதத்துக்குள்ளே போவீங்க, நல்ல இன்கம் என்ற ஆசீர்வாதத்துக்குள்ளே போவீங்க, விடுதலை என்ற ஆசீர்வாதத்துக்குள்ளே போவீங்க. போய் நல்லா சுகமாய் இருப்பீங்க, சுகமாய் தங்கி இருப்பீங்க. ராஷாந்தரா லாதாரா டேராமரா ரியாதாரா ஹோரா தீரி மானாரா சாந்தரா பாலா ஹோரா டாரா தாரா காலா ரே தீரி ஆந்தரா பரு சாந்தரா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அனாதைகளாக விடேன்றார். அனாதைகளாக விட மாட்டேன். நீங்க அனாதையா இருக்கக்கூடாதுன்னு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. நான் போறது நல்லதுன்னு சொன்னாரு. நான் போறது நல்லது. அப்பதான் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவர் வரது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொன்னாரு. பிரயோஜனமா இருக்குன்னு சொன்னார். பெரியம்பானவர்களே, இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்காதவர்களா இருந்தா இன்னும் அதிகமா அந்த பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்ற வாழ்க்கைக்குள்ள வந்துருங்க. அந்த வாழ்க்கை தான் உங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற வாழ்க்கை. சகல சத்தியங்களையும் என்ஜாய் பண்ண வைக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் கரத்தை பிடிச்சுக்கோங்க. அவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லா சத்தியங்களையும் உங்களை என்ஜாய் பண்ண வைக்கிறவர், அவைகளை சுதந்திரிக்க வைக்கிறவர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை அட்டென்ட் பண்ண எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன்ப்பா, எல்லாருக்கும் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க எதுக்கெல்லாம் கலங்கிட்டு இருந்தீங்களோ இதுக்கு அது இனிமேல் அதுக்கெல்லாம் நீங்க கலங்க போறதே கிடையாது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ரெண்டாவது சொல்றார் ஆண்டவர், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட, உங்களை அனாதையா நான் விட மாட்டேன். நான் அண்ட சராசரங்களை படைத்த கடவுள். என்ன நம்பி நீங்க வந்தீங்களே, உங்களை நான் ஒரு நாளும் அனாதையா விட மாட்டேன். நான் உங்களை அனாதையா விடுற அளவுக்கு நான் இன்னும் பலன் குறைந்தவர் அல்லன்றார் ஆண்டவர். குழந்தைய பாதுகாத்து வளர்க்க எனக்கு திராணி இல்லைங்க, அதனால இந்த குழந்தைய வளர்க்க முடியலங்க, அனாதையா விடுறேன்னு விடுவாங்க. அந்த மாதிரி இல்லை. நான் அப்படி அவர் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தாதி கர்த்தர். அவர் எப்படி உங்களை அனாதைகளாக விடுவார்? நீங்க இருக்கிற பிரச்சனையில எப்படி உங்களை விட்டுட்டு போவார்? ஹோரா சாந்தரா திரியாந்தரா மனா ஹோரா திரியா டரபனா துரா ஹோரா தரா ராஷா தரா. நிறைய நேரம் நம்ம தான் அவரை விட்டுடுறோம் பாருங்க. அதான் பிரச்சனை. அவர் நம்ம விடுறது இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன தெய்வம் அவர் அப்படியே தான் இருக்கிறாருங்க. அவர் விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுறதும் இல்லை. நம்ம தான் அப்பப்ப அவரை விட்டு விலகிடுறோம், அவர் கையை விடுறோம். அப்புறம் கஷ்டப்பட்டுட்டு ஏசப்பா கைவிட்டாருன்னு சொல்லிடுறோம். அவர் மனம் மாற மனுஷர் அல்ல. அவர் சொன்னதை, நான் கர்த்தர், நான் சொன்னதை நான் செய்வேன் சொல்ற தெய்வம். நான் சொன்னேன், நான் செய்வேன். நான் சொன்னேன், அதை நான் செய்வேன். எஸ், ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னேன், நான் செய்வேன், நான் செய்வேன்றாரு. வேதத்தில் யாரையும் அவர் கைவிட்டதா எங்கேயும் இல்லைங்க.
எஸ், உங்களுக்கு வருகிற வார்த்தை அதுதான், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தாலும் அவரை பார்த்துட்டே இருங்க. சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, அவரை பாருங்க. அவரை மாத்திரம் பாருங்க, அவருடைய வார்த்தையை மாத்திரம் பாருங்க, அவரை மாத்திரம் பாருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. அந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீ சொன்ன எல்லா வார்த்தைகளும் இந்த ஜனங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா. அப்பா, அந்த வார்த்தை அவங்க இருதயத்தில் கிரியை செய்வதாக அப்பா, 100 மடங்கு பலனை தருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஏசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.